Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். சிவகங்கை மாவட்டம் மேலூர் அருகே அமைந்துள்ளது மல்லாக்கோட்டை கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்த மேகவர்மன் என்பவருக்கு சொந்தமான கல்குவாரி ஒன்று இயங்கி வருகிறது. இங்கு இன்று ஆட்கள் பணியாற்றிக் கொண்டிருந்தனர். சுமார் 450 அடி ஆழம் கொண்ட இந்த குவாரிக்கு உள்ளே பெரிய பள்ளம் தோண்டப்பட்டு அங்குள்ள கற்கள் வெட்டி எடுக்கப்படுகிறது. அங்கிருந்து வெளியே கொண்டு வரும் கற்களை வைத்து எம்சாண்ட் மணல் தயாரிக்கப்படுகிறது. அந்த வகையில் இன்று காலை குவாரி பள்ளத்தில் 7 தொழிலாளர்கள் வழக்கம் போல் வேலை பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் திடீரென குவாரிக்குள் பயங்கரமான மண் சரிவு ஏற்பட்டது. இதை பார்த்து நடுங்கி போன பள்ளத்தில் இருந்த தொழிலாளர்கள் அங்கிருந்து வெளியே வர முடியாமல் அலறி துடித்துள்ளனர். இவர்களுடைய சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் குவாரிக்குள் சிக்கிய தூத்துக்குடியைச் சேர்ந்த மைக்கேல் என்பவரை மட்டும் உயிருடன் காப்பாற்றினர். அந்த தொழிலாளியை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் மண் சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். தீயணைப்பு துறையினரின் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு பள்ளத்தில் சிக்கிய 3 பேரை சடலமாகவும் 2 பேரை குத்துயிரும் குலையுருமாகவும் மேலே கொண்டு வந்தனர். உயிருக்கு போராடி கொண்டிருந்த 2 பேரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் போது அவர்களும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த குவாரி விபத்தில் ஓடைப்பட்டியைச் சேர்ந்த முருகானந்தம், மலம்பட்டியைச் சேர்ந்த ஆறுமுகம், ஆண்டிச்சாமி, புலிச்சேவல் பட்டியைச் சேர்ந்த கணேசன் மற்றும் ஒடிசாவைச் சேர்ந்த வடமாநில தொழிலாளி அர்ஜித் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து கேள்விப்பட்டதுமே அமைச்சர் பெரிய கருப்பன், சிவகங்கை ஆட்சியர் ஆசா அஜித் உள்ளிட்டோர் கல்குவாரியில் ஆய்வு செய்து வருகிறார்கள். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விதிமீறல்கள் நடப்பதாக ஏற்கனவே பல புகார்கள் எழுந்துள்ள நிலையில் அது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. நடைபெற்று வரக்கூடிய ஒரு கல்குவாரியில் காலையில் தொடர்ந்து இந்த பகுதியில் பெய்த மழையின் காரணமாக குவாரியின் கற்கள் பிடிப்புத்தன்மை பணியாளர்கள் பணியில் இருந்த நேரத்தில் அதில் சரிவுகள் ஏற்பட்டு 6 பேர் அந்த நேரத்தில் சம்பவ இடத்திலே குவாரியின் பகுதியிலே எடுத்திருக்கிறார்கள். அதில் 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் எஞ்சிய 3 மருத்துவமனைக்கு எடுத்து செல்கின்ற நேரத்தில் அதிலே 2 உயிரிழந்ததாக ஒரு செய்தியில் வந்திருக்கிறது. இன்னும் ஒருவர் அதிலே மாண்டிருக்கிறார். அவருடைய உடலை பயிற்சி பெற்ற மீட்பு குழுவினர் தான் வந்து எடுக்க முடியும் என்ற நிலை. காரணம், இருக்கக்கூடிய வாகனங்கள் இருந்தாலும் கனரக வாகனங்கள் இருந்தாலும் அவற்றை எடுத்து செல்வதற்கான தொழிலாளர்கள் இங்கே யாரும் இல்லை. விபத்து நடந்தவுடன் அச்சத்தால் அவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து கீழே போய் அந்த ஒருவரை எடுப்பது மாட்டியிருந்த மற்றவங்களை எல்லாம் எடுத்துட்டாங்க. ஒருவருடைய சடலம் உள்ளே இருப்பதாக தெரிகிறது. அதற்காக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உரிய பயிற்சி பெற்ற நபர்கள் வந்த பிறகு உடனடியாக அந்த மீட்பு பணி நடக்கும். 6 பேர் 5 பேர் ஒருத்தர் மட்டும் மருத்துவமனையில் இருக்கார், ஒருத்தர் இங்க இருக்கிறார். எல்லாம் நம்ம மாவட்டத்தில் 6 பேர் பணியில் இருந்தாங்க. ஒருவர் தவிர மற்றவர்கள் இப்ப இங்கேயும் வழியிலேயே இருந்தாங்க. எல்லாம் உங்களை மாதிரி நீங்க அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.